கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல, சாரி. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளி மேலே போயிருந்தாலும் ஒரு கேப்பை போனாலும் ஒரு பெரிய மூவ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ரெட் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ என்ன கேட்டால் இந்த நிஃப்டி பார்த்தோம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 24,710 வரைக்கும், இல்லைன்னா 24,689 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வீக்லி க்ளோஸ்ன்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு ஹேமர் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது பரவாயில்ல, என்ன கேட்டால் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 327 புள்ளிக்கு மேலே போயிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த ரேலி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், இந்த 51,104 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நம்ம அடுத்து அப்படியே ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் அவந்தி ஃபீடு. ஸோ அவந்தி ஃபீடு நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட நல்ல ரேலி. இப்போ அகைன் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி நம்ம ஸ்விங் ட்ரேடுக்காக நம்ம எடுக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இங்கே பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் ஹையை கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணியிருக்கு. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட்டு வந்து, அதாவது இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போது வீக்லி சார்ட்டை வச்சுருக்கேன். இப்போ டெய்லி சார்ட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லெவல்ஸ்லாம் பார்க்கலாம். கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ விழுகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் அகைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 15% மட்டும் 15% அப்சைடில் போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். நம்ம இந்த பிரேக் அவுட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 15% அப்சைடில் போயிருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20,000 போட போகிறீங்கன்னா ஒரு 10,000 மட்டும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி கொடுத்துட்டு மீதி 10,000 நம்ம பேலன்ஸ் வச்சுருந்து ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 585 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இது என்ன கேட்டால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழேயே வச்சுக்கலாம். 654 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே 630 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு நிமிஷம், நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 655, செகண்ட் டார்கெட் 837, தேர்டு டார்கெட் 978. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் யுஃப்ளெக்ஸ்.
ஸோ யுஃப்ளக்ஸ் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் லோ, ஸோ எந்த லோவை 547 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட யுஃப்ளக்ஸோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது கரெக்டான டைம் தான். ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை மட்டும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 700, செகண்ட் டார்கெட் 804 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ரிசல்ட்ஸ் டைம் அப்படின்றதுனால ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்பிசிசி. ஸோ என்பிசிசி ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நல்ல மூவ். ஸோ என்ன கேட்டால் நம்ம ப்ரைஸ் வந்து அதாவது என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 194 இல்லை 195 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடம் தான் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 195, செகண்ட் டார்கெட் 214 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வரும், எங்கே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜஸ்டைல் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ அதாவது 1298க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்றதை காட்டுறேன். அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி பார்த்தீங்களா, அதோட ப்ரீவியஸ் ஹை இது. இந்த ஹையை நல்லா ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. வீக்லியில் உடச்சிட்டு அந்த ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா ஸோ ஜஸ்டைல நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை இப்போ கன்சிடர் பண்ணுறது ரொம்ப கரெக்டான டைம் சொல்லலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த 1000 ரூபா அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். ஸ்விங் அதாவது ஷார்ட் டேர்முக்கு கரெக்டான ப்ரைஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழேயே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 1600. ஃபஸ்ட்டு டார்கெட் 1600, செகண்ட் டார்கெட் 1758, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 1894. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் அஃபல் இந்தியா. ஸோ அஃபல் இந்தியா அது கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் நான் உங்களுக்கு வீக்லியில் கொடுக்குறதுக்காக நான் அந்த வியூ பண்ணலை. நான் டே சார்ட்டில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணேன். இப்போ டெய்லியில் பார்த்தோம்னா நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் 1413 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் 1897 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய 5 ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு
ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.